ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் கிட்டத்தட்ட 14 நாட்களை கடந்து இன்று ஒரு மிகப்பெரிய யுத்தமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த அளவில் இஸ்ரேலை பொறுத்தமட்டில் பல தாக்குதல்களையும் பல முன்னெடுப்புகளையும் ஈரானுக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஈரானும் பல தாக்குதல்களை இஸ்ரேலுடைய முக்கியமான நகரமான டெல் அவிவ் அதேபோல ஜெருசலம் போன்ற பகுதிகளிலையும் நடத்தியிருந்தார்கள். அதிலும் முக்கியமாக ஹைஃபா துறைமுகத்தை முற்றுமுழுதாக அழித்திருந்தார்கள். இந்த அளவில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அல் அக்ஸா மசூதி அமைந்திருக்கிற அந்த வளாகத்தில் ஈரான் தாக்குதல்களை நடாத்தக்கூடும், இதனால் அல் அக்ஸா பள்ளி வாயிலுக்கு சேதங்கள் ஏற்படக்கூடும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய நிறுவனங்கள், இஸ்ரேலுடைய செய்தி தளங்கள் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இது நாம் ஏற்கனவே பதிவு செய்த முக்கியமான வீடியோவினுடைய ஒரு விளக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேலை பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களுடைய 3வது கோயிலை அல் அக்ஸா மசூதியை இடித்துவிட்டு கட்டுவதற்கான ஆயத்தங்களை பிரயத்தனங்களை ஏற்கனவே செய்திருந்தார்கள். அந்த வரிசையில் அவர்கள் ஈரானுடைய தாக்குதல்களை ஒரு சாதகமாக பயன்படுத்தி இதன் காரணமாகத்தான் இந்த அல் அக்ஸா மசூதி இடிந்தது, எனவே நாங்கள் புதிய ஒரு பள்ளி வாயில் அது கோயிலை கட்ட இருக்கிறோம் என்று சொல்லி அதனுடைய கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய ஒரு முன்னெடுப்பாகத்தான் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்பதும் இந்த உலகமே அறிந்த விடயமாக இருக்கிறது. எனவேதான் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ள இருக்கிறார்கள், அதுபோல இந்த விடயம் அடுத்த கட்டத்தை நோக்கி எவ்வாறு போக இருக்கிறது என்பதையும் நாங்கள் பொறுத்துந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இது போன்ற அப்டேட்களுடைய பெற்றுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு விடுங்கோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.